டோப்போ ஐசோமரேஸ் இந்த என்சைம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல எவ்வளோ உதவி புரியுது அப்படின்றத இதில் பார்ப்போம். இதனுடைய டைப்ஸை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். டோப்போ ஐசோமரேஸ் என்சைம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல ஏற்படக்கூடிய வைண்டிங் டென்ஷன் அதிகமான அந்த சுழற்று இருக்கக்கூடிய டென்ஷன் அதை சூப்பர் காயில் அப்படின்றோம். பாசிட்டிவ் சூப்பர் காயில் அண்ட் நெகட்டிவ் இது ரெண்டுக்கும் உதவக்கூடியது. இது எப்படி உதவி புரியுது அப்படின்னு இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். பாசிட்டிவ் சூப்பர் காயில் அப்ஸ்ட்ரீம் சைடில் ஏற்படுறத பை இன்ட்ரடியூசிங் நெகட்டிவ் சூப்பர் காயில். ஸோ பாசிட்டிவ் சூப்பர் காயில நெகட்டிவ் சூப்பர் காயில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த சூப்பர் காயில் இங்க எடுக்கக்கூடியதா இருக்கு. அப்போ இந்த டிஎன்ஏ ஹீலிக்ஸ்ல ஏற்படக்கூடிய டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணக்கூடியதா இருக்கு. டோப்போ ஐசோமரேஸ்ல 4 நோன் டோப்போ ஐசோமரேஸ் என்சைம் ஈகோலைல பார்க்க முடியும். ஸோ நாம இப்போ பார்க்க போற இந்த ஈகோலைல இருக்கக்கூடிய டைப்ஸ் எதுனா அப்படின்னா டைப் 1 டோப்போ ஐசோமரேஸ், டைப் 2 டோப்போ ஐசோமரேஸ். இப்போ இந்த டைப் 1ல டோப்போ ஐசோமரேஸ் 1ம் 3ம் பார்க்க முடியும். டைப் 2 டோப்போ ஐசோமரேசஸ்ல டிஎன்ஏ கைரேஸும் டோப்போ ஐசோமரேஸ் 4ம் பார்க்க முடியும். இந்த டோப்போ ஐசோமரேஸோடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இதுல டோப்போ ஐசோமரேஸ் 1 ஒரு மோனோமியோரிக் ஸ்ட்ரக்சர். இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது மோனோமெரிக் ஸ்ட்ரக்சர். இது இங்க இருக்கக்கூடிய இந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சு இருக்கிறது டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல போய் இந்த டோப்போ ஐசோமரேஸ் 1 பைண்ட் ஆகி அந்த சூப்பர் காயிலிங்க எடுக்கக்கூடிய வேலையை பார்க்குது. இது வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் ஏடிபி நடத்தக்கூடியது. ஸோ டைப் 1 டோப்போ ஐசோமரேஸ் டோன்ட் யூஸ் ஏடிபி. இது டைப் 2 டோப்போ ஐசோமரேஸ். இந்த ஐசோமரேஸ் ஒரு டெட்ராமெரிக் ஸ்ட்ரக்சர். ஸோ 4 யூனிட் கொண்ட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல ஏடிபி மேஜரான கோஃபேக்டரா இருக்கு. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஏடிபி தான் இந்த டோப்போ ஐசோமரேஸ் 2 ஃபங்க்ஷன் இயங்கும். சூப்பர் கோயிலிங் ஆயிருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ இப்படி பார்க்க முடியும். இந்த சூப்பர் கோயிலிங்கை எடுக்கணும் அப்படின்னா இந்த டோப்போ ஐசோமரேஸ் 1 வந்து டிஎன்ஏ டபுள் ஹீலிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் டிஎன்ஏல ஒரு இடத்துல நிக் ஏற்படும். ஸோ இட் மேக்ஸ் நிக்ஸ் ஆன் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ 2 ஸ்ட்ராண்ட்ல இல்லாமல் ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட்ல தான் நிக் ஏற்படுது. ஸோ அப்படி நிக் ஏற்பட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய இந்த அன்வைண்டிங் நடக்குது. 5 பிரைம் பாஸ்போரைல் சைடு இருக்கக்கூடிய இந்த நிக்டு டிஎன்ஏ தான் கோவலண்டா இந்த என்சைம் கூட பைண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த என்சைம் கூட பைண்ட் ஆயிருக்கிற இடத்த டைரோசின் ரெசிடியூ அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிகல் ஸ்ட்ராண்டோடைய அந்த ஒரு ஸ்ட்ராண்ட் நிக்கான ஸ்ட்ராண்ட்ல இருந்து 3 பிரைம் எண்ட் இது வந்து நான் கோவலன்ட்லி இந்த என்சைம் கூட பவுண்ட் ஆயிருக்கும். இந்த என்சைம் உடைய ஹெல்ப்னால இந்த 3 பிரைம் எண்ட் ரொட்டேட் ஆர் ஸ்பின் வந்து நடக்குது. ஸோ இந்த ஸ்பின்னால தான் இந்த ஓவர் வைண்டிங் ரிலீஸ் ஆகப்படுது. ஸோ பாசிட்டிவ் சூப்பர் காயிலிங்கா இருக்கக்கூடியது நெகட்டிவ் காயிலிங்கா ஏற்படும் போது அந்த ஸ்ட்ரெஸ் அந்த பைண்டிங் வந்து ரொம்ப டென்ஷன் அதிகமா இருக்கிறது ரிலீஸ் ஆகப்படுது. ஸோ நார்மல் ரிலாக்ஸ்டு டிஎன்ஏ நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த நிக் ஏற்பட்டு இந்த சூப்பர் காயிலிங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப அந்த நிக்கை வந்து புரோக்கன் ஸ்டாண்ட் வந்து லிகேட்டிங் நடக்கப்படுது. டிஎன்ஏ 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஜாயின் ஆகப்படுது அப்படின்னு. டைப் 1 டோப்போ ஐசோமரேஸ்ல நம்மளுக்கு ஏடிபி ரிக்குவயர்மெண்ட் இங்க தேவைப்படாது. இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஈகோலைல டோப்போ ஐசோமரேஸ் 1 என்சைம் நெகட்டிவ் சூப்பர் காயிலிங்கை ரிமூவ் பண்ணக்கூடியது. பட் யூகேரியாட்ல இருக்கக்கூடிய டோப்போ ஐசோமரேஸ் 1 போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சூப்பர் காயிலிங்கை ரிமூவ் பண்ணக்கூடியதா இருக்கு. டோப்போ ஐசோமரேஸ் 3யும் டைப் 1 டோப்போ ஐசோமரேஸ்ல ஒரு டைப். ஸோ இந்த 3 டோப்போ ஐசோமரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டாட்டர் குரோமோசோம் உடைய டீகேட்டனேஷன், அதாவது ரெப்ளிகேஷன் அப்போ நம்மளுக்கு உருவாகக்கூடிய நியூ டாட்டர் குரோமோசோமோட பிரிவை ஏற்படுத்தக்கூடியது. இந்த சூப்பர் கோயிலிங் ரிலாக்ஸேஷன் வந்து ரிமூவ் பண்றதுக்காக உதவக்கூடியது இல்லை. இப்போ டைப் 2 டோப்போ ஐசோமரேஸ் உடைய ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இந்த டைப் 2 தான் மல்டிபிள் ஃபங்க்ஷன் கொண்டது. இப்போ டிஎன்ஏ கைரேஸ் வந்து டைப் 2 டோப்போ ஐசோமரேஸ்ல ஒன்று. ஸோ இந்த டிஎன்ஏ கைரேஸ் உடைய ஸ்ட்ரக்சர் இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர். இதுல மேல இருக்கக்கூடியது கைரேஸ் பி, கீழே இருக்கக்கூடிய சப்யூனிட் கைரேஸ் ஏ. ஸோ இந்த கைரேஸ் பில மேல தான் என் கேட், ஏடிபி கேட் அப்படின்னு சொல்றோம். இங்க தான் ஏடிபி 2 ஏடிபி வந்து பவுண்ட் ஆகக்கூடிய ரீஜன். கீழே இருக்கக்கூடியது சி கேட், இது எக்ஸிட் கேட் அப்படின்னு சொல்றோம். சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ரீஜன் டிஎன்ஏ கேட் அப்படின்றோம். அந்த நிக் வந்து இங்க தான் ஏற்படுது. இந்த ரீஜன் சி டெர்மினல் ரீஜன். மெயினா நாட்டை ரிமூவ் பண்ணக்கூடியது.
ஒரு ஸ்ட்ராண்டை மட்டும் கட் பண்ணாம ரெண்டு ஸ்ட்ராண்டையும் பிரேக்கிங் போத் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ டியூரிங் தேர் ரியாக்ஷன் மெக்கானிசம். ஸோ அப்போ இந்த டைப் 2 என்சைம் என்ன பண்ணணும், கோவேலண்ட்லி அட்டாச் டு போத் broken side while other DNA helix is passed through the break. ரெண்டு ஸ்ட்ராண்டுமே இங்க நிக் ஏற்படுறதுனால ஸோ ரெண்டு ஸ்ட்ராண்டோடையுமே இந்த டைப் 2 டோப்போ ஐசோமரேஸ் உடைய பைண்டிங் இருக்கும். டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக் வந்து இந்த வைண்டிங் சூப்பர் காயிலிங் டென்ஷனை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இதுல டிஎன்ஏ கைரேஸ் தான் வந்து பாசிட்டிவ் சூப்பர் காயிலிங் டென்ஷனை ரிமூவ் பண்ணக்கூடியது. இந்த பாசிட்டிவ் சூப்பர் கோயிலிங் எதன் மூலயமா ஏற்படும்னா ஹெலிகேஸ் என்ற என்சைம் வந்து இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கை பிரிக்கும் போது நம்மளுக்கு ஏற்படக்கூடியது தான் இந்த சூப்பர் கோயிலிங். இந்த டைப் 2 டைப்போ ஐசோமெரேஸ்ல டோப்போ ஐசோமெரேஸ் 4 இது மெயினா பாக்டீரியல் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய சர்க்குலர் டிஎன்ஏ. ஸோ அந்த டிஎன்ஏல ரெண்டு பேர் ஆஃப் ரெப்ளியோசோம் வந்து ரெண்டு பக்கமும் இந்த ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போ அதுல ஒரு சிங்கிள் ஒரிஜின் இருக்கும், பட் ரெண்டு சைடும் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் இருக்கும். ஸோ அதனால ஏற்படுற அந்த சூப்பர் காயிலிங் நியூவோ ஃபார்மா இருக்கக்கூடிய ரெப்ளிகேட்டட் டிஎன்ஏ சூப்பர் காயிலிங் செக்ரிகேஷனை நடத்தக்கூடியது. டோப்போ ஐசோமரேஸ் 4 உடைய சப்யூனிட்ஸும் அதனுடைய ப்ராசஸும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேல இருக்கக்கூடியது நம்மளுக்கு ஏடிபி பவுண்ட் ரீஜன், முன்னாடியே நம்ம பார்த்தோம். அது என்கேட்ல இருக்கக்கூடியது ஏடிபி பவுண்ட் ரீஜன் டொமைன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட் டிஎன்ஏ உடைய ஜி செக்மெண்ட், இங்க மேல இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட் டி செக்மெண்ட், அதுவும் டிஎன்ஏ உடைய அதர் செக்மெண்ட். கீழே இருக்கக்கூடியது ஜி டிஎன்ஏ கிளீவ் ஆகக்கூடிய இந்த ரீஜன், இதுவும் வந்து இந்த என்சைம்ல ஒரு பார்ட். ஸோ மெயினான பார்ட் இந்த டிஎன்ஏவை கிளீவ் பண்ணக்கூடிய பார்ட் இது. இந்த கிளீவேஜ் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த டோப்போ ஐசோமரேஸ் என்சைம்ல நம்மளுக்கு இந்த ஜி செக்மெண்ட் வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா இங்க ஒரு ஏடிபி ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படுது. ஸோ ஒன்ஸ் ரெண்டு ஏடிபி ரிக்குவயர்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த இதை வந்து கிளீவேஜ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த கிளீவேஜ் காம்ப்ளெக்ஸ் இந்த ஜிடிஎன்ஏ செக்மெண்ட்டை வந்து கட் பண்ணிடுறதுனால ஸோ இந்த கட் ஏற்பட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இங்க ஒரு கேப் கிடைக்குது. ஸோ இந்த கேப் மூலியமா மேல இருக்கக்கூடிய டி செக்மெண்ட் கீழே வந்து கைரேஸ் 2ல இருக்கக்கூடிய சி கேட் வழியா ரிலீஸ் ஆகப்படுது. அந்த சூப்பர் காயிலிங்கை ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏடிபி ரிலீஸ் ஆகப்படுது. ஸோ அகெயின் இந்த என்சைம் நெக்ஸ்ட் சூப்பர் காயிலிங் இருக்க ரீஜனுக்கு போய் ஃபங்க்ஷன் ஆக ரெடியா இருக்கு. சில ட்ரக்ஸ் வந்து இந்த என்சைம் உடைய சில பகுதியை அட்டாக் பண்ணக்கூடியதா இருக்கு, அது இன்ஹிபிட்டரா ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்க போனா இந்த ஏடிபிஏஸ் இருக்கக்கூடிய இந்த டொமைனை நோவோபயோசின் அப்படின்ற ட்ரக் வந்து இன்ஹிபிட்டரா ஆக்ட் பண்ணுது. ஸோ அதே போல இங்க இருக்கக்கூடிய ஜி செக்மெண்ட் கிளீவேஜ் காம்ப்ளெக்ஸை டார்கெட் பண்ணக்கூடிய ட்ரக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லீவோஃப்ளாக்சாசின், ஆன்டி கேன்சர் ட்ரக்கான எட்டோபோசைட்.